திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அமித்ஷா வருகை தந்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிற்பகல் 4:25 மணிக்கு புறப்பட்டு தற்போது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள தனியார் மனைப்பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் வந்தடைந்துள்ளார். அவருக்கு அங்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், பாஜக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொன்னாடி மற்றும் பூங்கொத்து கொடுத்து சிறப்பாக வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் அடியண்ணாமலை, ரமணர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக ரமணர் ஆசிரமத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சென்னையில் இருந்து தாமதமாக புறப்பட்ட காரணத்தால் தற்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சென்று தரிசனம் செய்து வருகிறார். அவருக்கு அண்ணாமலையார் கோவில் மேற்கு திசையில் அமைந்துள்ள பேய்கோபுரம் வழியாக கோவிலுக்குள் செல்லும் அவருக்கு வைகுந்த வாயில் அருகே பூரண கும்ப மரியாதை தருவதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து உண்ணாமலை அம்மனை மற்றும் தரிசனம் மட்டும் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெறும் விழாவிற்காக சாலை மார்க்கமாக செல்ல உள்ள நிலையில அண்ணாமலையார் கோயில் தரிசனம் முடித்துவிட்டு கிரிவலப்பாதையில் உள்ள ரமணர் ஆசிரமத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வழிபாடு செய்வதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வதற்காக சாலை மார்க்கமாக ரமணர் ஆசிரமத்திலிருந்து புதுச்சேரிக்கு சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார். இதற்காக திருவண்ணாமலை மாநகரம் மற்றும் அண்ணாமலையார் கோவில், கிரிவலப்பாதை மற்றும் மாடவீதியில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு சுமார் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு இன்று காலை முதல் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.